ஆந்திரா, கர்நாடகாவில் கோடையின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளதால் அவற்றின் விலை உச்சத்தை தொட்டுள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வெளிமாநிலங்களிலிருந்து அதிக அளவில் காய்கறிகள் கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஆந்திரா, கர்நாடகாவில் கடுமையான வறட்சி நிலவுவதால் காய்கறி கொண்டுவரப்படும் லாரிகள் எண்ணிக்கை 500லிருந்து 250ஆக குறைந்துள்ளது. இதனால் காய்கறிகள் விலை அதிகரிக்க துவங்கியுள்ளது. 1 கிலோ பீன்ஸ் அதிகபட்சமாக 120 ரூபாய்க்கும், கேரட் 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ பச்சை மிளகாய் 90 ரூபாய்க்கும், பச்சை பட்டாணி 150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் காய்கறி உற்பத்தி கடுமையாக குறைந்துள்ளதும் விலை அதிகரிக்க காரணமாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிமாநிலத்தில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி இடத்துல நமக்கு அதிக சரக்கு வரும். அந்த சரக்குலாம் கம்மியாக தான் வருது. என்னன்னு கேட்டா அங்க விவசாயம் அதிகமா பாதிச்சதால அங்க வர வேண்டிய பொருள் எல்லாம் எதுவுமே வரல. இப்போ தற்போதைய நமக்கு பச்சை மிளகா கர்நாடகா, ஆந்திரால கர்னூர், கடப்பால வர வேண்டிய பச்சை மிளகா அது கம்மியா வளர்ச்சி கம்மியா இருக்கிறதால கிட்டத்தட்ட 170 ரூபாய்க்கு இந்த வருஷம் இந்த மாதத்துல 170 ரூபாய்க்கு 180 ரூபாய்க்கு பச்சை மிளகா வித்துருக்காங்க. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு நார்மலா இப்போ நமக்கு 40 ரூபா 50 ரூபாய்க்கு வர வேண்டும். அது வரல. இது வரைக்கும் 90 ரூபா 100 ரூபாய்க்கு வித்துன்னு வருது. அதனால நமக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது. இப்போ பீன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு கர்நாடகா தான் அதிகமாக விளைவிச்சது. ஆனா கர்நாடகத்தில் சுத்தமா பீன்ஸே கிடையாது. நீங்க நமக்கு தமிழ்நாட்டில் அதிக மழை வந்ததால ஊட்டியில அதிகமா பீன்ஸ் விளைச்சல் அதிகமா இருக்கு. அதனால இப்போ ரேட்டு 130 120 ரூபாய்க்கு வித்துன்னு இருக்கு.